தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பகுதியில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? விரிவான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் உள்ள ஜெகபர் நாச்சியார் என்பவரது வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தற்போது தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த காற்றானது வீசி வருகிறது. குறிப்பாக திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயில் சுட்டரித்தாலும் கடந்த சில நாட்களாக பலத்த வேகத்துடன் காற்று வீசி வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மின் கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீ விபத்துகளும் மின்தடையும் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று பலத்த காற்று வீசி வந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் கும்பகோணம் மயிலாடுதுறை பிரதான சாலையில் உள்ள ஜெகதன் நாச்சியார் என்பவரது வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உள்ளே இருந்த ஜெகதன் நாச்சியார் மற்றும் அவரது மகள் உள்ளிட்டோரை வெளியேற்றினர். தொடர்ந்து மலமளவென பற்றிய தீ கூரை வீடு முழுவதுமாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. விரைந்து வந்த திருவிடைமருதூர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டிருந்தனர். மேலும் வீட்டுக்கு உள்ளே வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்பிலான எலக்ட்ரிக் பொருட்கள் மற்றும் பல்வேறு விதமான பொருட்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. மேலும் வீட்டின் உள்ளே சுமார் 5 சவரன் தங்க நகைகளும் பல்லாயிரம் ரொக்க பணமும் வைத்திருந்ததாகவும் இது முற்றிலுமாக சேதமானதாகவும் கூறப்படுகிறது. தற்போது பரவலாக பலத்த காற்று வீசி வருவதன் எதிரொலி காரணமாக இவர் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய மூங்கில் தோப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து தீ பரவி இவரது வீட்டையும் எரித்து சாம்பலாக்கி உள்ளது. மேலும் மூங்கில் கொள்ளையில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தை கட்டுப்படுத்தும் பணியில் கும்பகோணம் தீயணைப்பு துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு அந்த தீயையும் கட்டுக்குள் கொண்டுள்ளனர். தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆடுதுறை பேரூராட்சி பெருந்தலைவர் மா.க. ஸ்டாலின் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் கவுன்சிலர்கள் இணைந்து ரூபாய் 25,000 நிதியுதவி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கி ஆறுதல் கூறினர். மேலும் அரசு சார்பில் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் சாந்த மீனா நேரில் வருகை தந்து மளிகை பொருட்கள் மற்றும் நிதி உதவிகளும் வழங்கி ஆறுதல் கூறினார். தீ விபத்து குறித்து திருவிடைமருதூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலாக காற்று வீசி வருவதன் எதிரொலி காரணமாக மின் வயர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பல்வேறு பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்.